ஜியோஜிப்ராவில் இந்த வீடியோவில் நாம் பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் அப்படிங்கிற டூலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஒரு லைன் செக்மெண்ட் அல்லது ஒரு கருவில் சர்க்கிளில் மிட் பாயிண்டை கண்டுபிடிப்பதற்கு இந்த மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் அப்படிங்கிற டூல் நமக்கு பயன்படுது. இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே நமக்கு சஜஷன் பாருங்கள். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் எ செக்மெண்ட் சர்க்கிள் ஆர் கானிக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. இதில் 3ல் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட்டு இந்த டூல் நமக்கு பெற்று தரும். இப்போ நம்ம பாயிண்டே வைக்கல. இப்போ பாருங்கள், நான் பாயிண்ட் டூலில் தான் இருக்கிறதுனால நம்ம 2 இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் சென்டர் பாயிண்ட்டும் வந்துருச்சு பாருங்கள். 2 புள்ளிக்கு மையப்புள்ளி தானாகவே இந்த டூல் நமக்கு கொடுத்துருது. இப்போ பாருங்கள் -3 அப்படிங்கிற இடத்துலையும் +3 அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் நடுவில் என்ன இருக்கும் 0. அப்போ மிட் பாயிண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. ஓகே, அப்போ மிட் பாயிண்ட்டை இந்த டூல் நமக்கு தருது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 6,0ங்கிற பாயிண்ட்டு, இங்கே 0,6ங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னா நமக்கு மிட் பாயிண்ட் என்ன பாருங்கள் 3,3 வந்துருச்சு பாருங்கள். 3,3 அப்படிங்கிற பாயிண்ட்டு நமக்கு தெரியுது. அந்த பாயிண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் தெரியுது. இப்போ நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்னா வாட்ச் பண்ணுவோம். பாருங்கள், கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட ஏங்கிறத கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூங்கிறத கொடுத்துட்றேன். அதே போல் ஹச்சுங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கும் நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஐங்கிற பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ 0,6 6,0க்கு மிட் பாயிண்ட் பாருங்கள் 3,3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போ வெளியில் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரிட் வியூவை கேன்சல் பண்ணி கூட நம்ம விசிபிளாக பார்க்கலாம். HIG மட்டும் நமக்கு தெரியணும்னா பாருங்கள் HIG அப்படிங்கிறத தவிர பாக்கியெல்லாம் நம்ம இது மாதிரி அந்த அல்ஜிப்ரா வியூவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் சர்க்கிளை கிளிக் பண்ணோம்னா அதோட ஷோ வந்து இல்லாமல் போயிடும். அவைகள் வந்து இருக்கும், ஆனால் நமக்கு கிராஃபிக்ஸ் வியூவில் தெரியாது. ஓகே, இப்போ இதான் மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ட்ராக் பண்ணி இப்படி இழுக்கும்போது பாருங்கள் அது என்ன ஆகுது பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் அந்த மிட் பாயிண்ட்டு மூவ் ஆகுது. ஓகே, இதே அந்த பாயிண்ட்டை நான் ட்ராக் பண்ணி இழுக்கும்போது அதுவும் என்ன ஆகுது, மிட் பாயிண்ட்டை நமக்கு எப்போதுமே காட்டிக்கிட்டே இருக்குது. இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் த 2 பாயிண்ட். இதே ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், லைன் டூவில் எடுத்துக்கிட்டு அதில் செக்மெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணி நான் 2 இடத்துல ப்ரெஸ் பண்ணி ஒரு லைனை உருவாக்கிடுறேன். இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா, என்ன பண்ணலாம் பாருங்கள், பாயிண்ட் ஆர் சென்டர் டூல் தான் அதில் செலெக்ஷனில் இருக்குது. அதனால் இது ஒர்க் ஆகும். போய் அதை ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் போய் மிட் பாயிண்ட் ஆர் சென்டரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன இருக்குது, டிஃபால்ட்டாகவே அதுதான் அந்த செலெக்ஷனில் இருக்குது. அப்போ பாருங்கள், வெறுமனே அந்த லைன் மேலே கிளிக் பண்ணாலே அதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடச்சிது. ஓகே, இதே மாதிரி ஒரு சர்க்கிளை நம்ம எடுக்கலாம். சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சர்க்கிள் டூலில் சென்டர் தானாகவே வந்துடும் நமக்கு. சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ், சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் பாசிங் த்ரூ பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து சர்க்கிளுக்கு சென்டர் வராது. இதில் சர்க்கிள் த்ரூ 3 பாயிண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சர்க்கிள் த்ரூ 3 பாயிண்ட்டுக்கு சென்டர் இல்லாமலே நம்ம சர்க்கிள் உருவாக்கிடுறோம். இப்போ இதுக்கு சென்டர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு வெறுமனே அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணாலே பாருங்கள் நமக்கு சென்டர் வந்துடுது. அப்போ சென்டர் இல்லாமல் நம்ம அந்த சர்க்கிளை உருவாக்கினாலும் அதில் மையத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிப்ஸில் இருக்கக்கூடிய எலிப்ஸ் டூலை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இது மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகே, எலிப்ஸுக்கு மையம் அப்படிங்கன்னு ஒன்று உண்டு. அதை நம்ம இதில் குறிப்பதற்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், எலிப்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எலிப்ஸ் மேலே கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த மையம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. இது மாதிரி இந்த மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் டூலை பயன்படுத்தி 2 புள்ளிகளுக்கு மையப்புள்ளி மற்றும் கோட்டுத்துண்டின் மையப்புள்ளி, சர்க்கிளுக்கு மையப்புள்ளி, எலிப்ஸுக்கு மையப்புள்ளி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகனுக்கும் நம்ம மையப்புள்ளி கொண்டு வரலாம். இப்போ ஒரு பாலிகன் டூலில் போய் ஒரு பாலிகனை எடுத்துகிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கும் இந்த மிட் பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 4 வெர்டிசஸ் உள்ள ஒரு ரெகுலர் பாலிகன், அதாவது ஒரு ஸ்கொயரை உருவாக்கியிருக்கேன். இதோட மிட் பாயிண்ட் மையப்புள்ளியை கண்டுபிடிப்போம். மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த பாலிகனில் சைடில் ஒரு பகுதியில் நான் கிளிக் பண்ணும்போது அதோட சைடோட மிட் பாயிண்ட் கிடைக்குது. சைடோட மிட் பாயிண்ட் கிடைக்குது பாருங்கள். இப்போ நான் உள்ளார கிளிக் பண்ண என்ன ஆகும், இந்த ஸ்கொயரோட மிட் பாயிண்ட் கிடைக்கும். பாருங்கள், ஸ்கொயரோட மிட் பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்குதோ அது நமக்கு கிடைக்குது. ஓகே, இதை மாதிரி பாலிகன் முக்கோணத்துக்கும் நம்ம
பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி சென்டர் டூல், மிட் பாயிண்ட் ஆர் சென்டர் டூலை பயன்படுத்தி மையப்புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.